அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடிக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் டிஆர்பி நேற்று முந்தைய தினம் வெளியிட்டிருந்தாங்க. இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்க அனைவருக்கும் நம்முடைய சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் பற்றி சில விஷயங்களை நான் உங்கள் கூட பேசலான்னு வந்திருக்கேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நிறைய ஆசிரியர்கள் நிறைய டவுட்ஸ் கமெண்ட்டில் போடுறீங்க. அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக பார்த்தீங்கன்னா பதில் கிடைக்கும். நிறைய ஆசிரியர்கள் வீடியோ முழுமையாக பார்க்காம கொஸ்டின் கேட்குறீங்க. தயவுசெய்து முழுமையாக பார்த்துட்டு கேளுங்க. இப்போ இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் பல்வேறு ஆசிரியர்கள் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் தேர்வாகியிருக்காங்க. அவங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும், செலெக்ஷன் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், சரிங்களா? இது எல்லாமே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டிஆர்பி இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை இப்போ வெளியிட்டுட்டாங்க. இதெல்லாம் பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்குது. சரி, இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் என்னென்ன விவரங்கள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பார்க்காதது இல்லை. இருந்தாலும் நான் ஒரு டைம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது நம்முடைய ரெஜிஸ்டர் நம்பர், சரிங்களா? ரெஜிஸ்டர் நம்பர்ன்றது நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர், அது இருக்குது. அதுக்கப்புறம் நம்முடைய ரோல் நம்பர் இருக்குது. நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணி உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் ரோல் நம்பர் இருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய நேம் இருக்குது, நம்முடைய ஜெண்டர் என்ன அப்படின்றது இருக்குது. இது தவிர்த்து நமக்கு நம்முடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது, நம்முடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு பிடபிள்யூடி இருந்தால் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியுடைய கேட்டகரி, டிசபிலிட்டி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா டெஸ்டிடியூட் விடோவாக இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. அது எஸ்ஆர்னோ அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. பிறகு நமக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது டிடிஎட் படிச்சிருப்பாங்க, அதில் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருந்தாங்கன்னா அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு டெட்டு பாஸ்ட் இயர் சொல்லியிருக்காங்க. டெட்டு வெயிட்டேஜ் மார்க் எவ்வளோ, ஏன்னா நம்ம எந்த வருஷம் பாஸ் பண்ணுவோம் அதை வச்சு தான் நமக்கு வெயிட்டேஜ் மார்க் கொடுப்பாங்க. ஸோ டெட்டு வெயிட்டேஜ் மார்க்கு. அதன் பிறகு நம்ம ரிட்டன் எக்ஸாம், அதாவது நியமன தேர்வில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் அதை கொடுத்துருக்காங்க. பிறகு நமக்கு டோட்டல் மார்க்கு, கம்யூனல் டர்ன். இந்த கம்யூனல் டர்னில் தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், சரிங்களா? கம்யூனல் டர்னில் என்னென்னா, சார் நான் எக்ஸ் சர்வீஸ்மேனே கிடையாது, ஆனால் எனக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு போட்டு ஸ்டார் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு ஒரு இருக்குது. இதே போல் விமனுக்கு பார்த்திங்கன்னா டெஸ்டிடியூட் விடோ அப்படின்ற போட்டு ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. சார் நான் ஒரு சகோதரி எனக்கு கேட்டிருந்தாங்க, சார் எனக்கு இன்னும் மேரேஜே ஆகலை, நான் எப்படி சார் டெஸ்டிடியூட் விடோன்று போட்டு எனக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது என்னென்னா, அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ டிசேபிலிட்டியில் ஆள் இல்லைனாலும் அதை போட்டு கொடுப்பாங்க, ஸ்டார் போட்டு கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, அந்த கேட்டகிரிக்கு நாங்கள் வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், ஆனால் அந்த கேட்டகிரியில் ஆள் இல்லாதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த அதே கம்யூனிட்டி அதே கேட்டகரியில் இருக்க ஒரு ஜென்ரல் பர்சனுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிடபிள்யூடி அப்படின்னு போட்டு ஒருத்தருக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது என்ன அர்த்தம்னா, அந்த கம்யூனிட்டியில் பிடபிள்யூடிக்கு ஒரு இடம் ஒதுக்கியிருப்பாங்க, அந்த இடத்துக்கு ஆள் இல்லாதனால உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அப்போ இந்த கம்யூனல் டர்ன் அப்படின்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேலை உறுதி, டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு தேவை, சரிங்களா? இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா உங்கள் கம்யூனிட்டிக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு வேக்கண்ட் இருந்திருக்கு, அந்த வேக்கண்ட்டு ஃபில் ஆகாதனால அதை ஜென்ரலில் இருக்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றது அர்த்தம். தெளிவாக புரிஞ்சதுங்களா? ஸோ யாருமே இது குறித்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது சிவியா பிவியா? சார் எனக்கு சிவின்னு இருக்கும், ஒருத்தருக்கு பிவின்னு இருக்கும். சிவினா கரண்ட் வேகன்சி, பிவினா பேக்லாக் வேகன்சி, சரிங்களா? அப்போ நீங்கள் கரண்ட் வேகன்சிக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களா, பேக்லாக் வேகன்சிக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களான்றதை கொடுத்துருப்பாங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த வேகன்சிக்கு செலக்ட் ஆயிருந்தாலும் உங்களுக்கு வேலை உறுதி. அடுத்தது கடைசியாக டிபார்ட்மெண்ட்டு ஆஸ் பர் மெரிட் அண்டு செலெக்ஷன், அதாவது நீங்கள் ஆப்ஷன் கிவன் பை கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மெரிட் பேஸ் பண்ணியும், அதே போல் சில ஆசிரியர்கள்ட்ட கேட்டிருப்பாங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட் வரவங்கிட்ட. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்பிசிடிஎன்சி டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் வராரு, அல்லது ஆதி திராவிட நலத்துறையில் ஒருத்தர் வராரு, ஒருத்தர் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் எலிஜிபிள், அதாவது என்ன டிபார்ட்மெண்ட்னா டிஃப்ரெண்ட் லேபிள்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எலிஜிபிள் அண்ட் ஆல்சோ டிஇக்கும் எலிஜிபிள் அப்படின்னா அவங்ககிட்டே கேட்டிருப்பாங்க. அதே போல் பழங்குடியின நலத்துறை அந்த ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அதையும் கேட்டிருப்பாங்க. அப்போ
ஆசிரியர்கள்ட்டையும் கேட்டிருந்தாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தமிழில். அதே சமயத்தில் மெரிட் பேஸ் பண்ணியும் இந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இந்த கம்யூனல் டர்ன் பற்றி நான் சொல்லிட்டேன். அடுத்து ஆசிரியர்களுக்கு இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி நான் அடுத்து உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய ஆசிரியர்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, இப்போ டிஆர்பி இந்த லிஸ்ட்டை வெளியிட்டாங்க சார், அடுத்து எங்களுக்கு எப்போ சார் வேலை கிடைக்கும், இது ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சார் டெம்பரரி டீச்சர்ஸ் வந்து போட சொல்லிட்டாங்க, ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு, டெம்பரரி டீச்சர்ஸ் போட்டாங்கன்னா அப்போ எங்களுக்கு வேலை எப்போ சார், எங்களுக்கு எப்படி சார் வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு டவுட்டு. அப்படின்னா இப்போதைக்கு எங்களுக்கு போட மாட்டாங்களா, ஏற்கனவே டெம்பரரி டீச்சர்ஸ் போட்டிருந்தனால தானே பிடிக்கு போடாமல் இருந்தாங்க, அப்படின்னா எஸ்ஜிடியும் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுட்டு அப்படியே தள்ளி வைக்க போகிறாங்களா அப்படின்னா, அதாவது பிடியில் சில வழக்குகள் இருந்த காரணத்தினால போடாமல் இருந்தாங்க. சரிங்களா? ஆனால் எஸ்சிடிக்கு அந்த மாதிரி எந்த தடையும் இல்லை. ஸோ டெம்பரரி டீச்சர்ஸ் அப்படின்றது ஏற்கனவே பள்ளிகளில் நிறைய வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? ஏராளமான காலி பணியிடங்கள் இருக்குது. அதே சமயத்தில் அந்த பணியிடங்களை வந்து இப்போ வந்து நிரப்பலைன்னா மாணவர்களுடைய கல்வி அப்படின்றது பாதிக்கப்படும். அதே சமயத்தில் அரசுக்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்படும். ஏன்னா பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லை அப்படின்றத காரணமாக காட்டி பல்வேறு போராட்டங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த ஆண்டு பார்த்துருப்பீங்க. இதனையெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போவே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நமக்கு இந்த டெம்பரரி அப்பாயின்மெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. இதன் காரணமாக நீங்கள் வந்து நம்முடைய பணி நியமனம் அப்படின்றது தள்ளி போகுமோ அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத நான் இந்த இடத்துல ஆழமாக பதிவிக்க விரும்புகிறேன். சரிங்களா? அடுத்தது, இப்போ டிஆர்பி வந்து இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா, சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு 0.1% வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஏதாவது டிஆர்பி இந்த லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அதை யாராவது கேண்டிடேட்ஸ் வித் ப்ரூஃபோடு கொண்டு போய் கொடுக்குற பட்சத்தில் ரிவைஸ்டு லிஸ்ட்டு விடலாம். மற்றபடி இந்த லிஸ்ட்டில் வந்திருக்க எல்லாருக்குமே வேலை அப்படின்றது உறுதி. சரிங்க சார், இப்போ நான் வந்து எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது, எனக்கு டிஆர்பி ஏதாவது இன்டிமேஷன் கொடுப்பாங்களான்னா, டிஆர்பி இனி எந்த இன்டிமேஷனும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? நாங்கள் வந்து லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி விட்டதோடு அவங்களுடைய பணி முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு நாங்கள் லிஸ்ட்டை வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் எந்த இன்டிமேஷனும் கொடுக்க மாட்டாங்க. பிஜிடிஆர்பியில் தான் ஒரு டைம் கொடுத்தாங்களே தவிர மற்றபடி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவு. அதனால் இதோட டிஆர்பியுடைய வேலையை முடிஞ்சிருச்சு. டிஆர்பி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லிஸ்ட்டை வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட், நீங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களோ, இப்போ ஒரு ப்ரொவிஷனல் லிஸ்ட் விட்டுருக்காங்க இல்லையா, ஆஸ் பர் ரிசர்வேஷன் எல்லாம் பேஸ் பண்ணி, இதே போல் யார் யார் என்னென்ன டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரித்து ஒரு ஃபோல்டர் போட்டு உங்களுடைய டேட்டா எல்லாத்தையும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய பணி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அதே போல் அரசாங்கத்துக்கிட்ட கேட்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அமைச்சர், அரசாங்கம் இந்த அளவுலேயும் செயலாளர் இந்த தரப்புலையும் கேட்டு முடிவு பண்ணி உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், சார் ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து இதை மட்டும்தான் போட்டிருக்காங்க சார், ரிசர்வேஷனே ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து தவறான கருத்து. சரிங்களா? ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்து தான் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? பிஎஸ்டிஎம்மாக இருக்கட்டும், கம்யூனல் டர்னாக இருக்கட்டும், எல்லாமே. சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கு தான் எல்லா விவரங்களையும் இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் A to Z 100% வெளிப்படைத்தன்மையோடு கொடுத்துட்டாங்க. இதில் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சரிங்களா? உங்கள் கேட்டகரியில், சரிங்களா, உங்களுடைய சேம் கேட்டகரியில் உங்களுடைய ஸ்பெஷல் ஏதாவது ப்ரையாரிட்டி ஏதாவது இருந்தால் அதையும் அப்ளை பண்ணி உங்களுடைய சேம் கேட்டகரியில் உங்களை விட குறைவான மார்க் இருக்க ஒருத்தர் வேலைக்கு போயிருந்தார்னா அவருடைய பேரை நீங்கள் இடம் பெற்றிருந்தால் நீங்கள் கேட்கலாமே தவிர மற்றபடி டிஆர்பி சரியான முறையில் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிடுறேன். ஸோ அடுத்து நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. மெயினான ஒரு டிபார்ட்மெண்ட்டு டிஇஇ. சரிங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் இருக்குது, ஆதி திராவிட நலத்துறை இருக்குது, பழங்குடி நலத்துறை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கல்லர் மற்றும் அதாவது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை இருக்குது, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு துறைகளை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த துறைகள் அப்படின்றது
இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் என்ன துறை கொடுத்துருக்காங்களோ அந்த துறையில் தான் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. சரிங்களா? இந்த துறையை எக்காரணத்தை கொண்டும் இப்போதைக்கு நீங்கள் மாற்ற முடியாதுன்னு இல்லை, ஆனால் இப்போதைக்கு மாற்ற முடியாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த துறையில் பணி செய்வதற்கு நீங்கள் தயாராகிக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்ற இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துருவோம். ஏன்னா இதுதான் மெயினான டிபார்ட்மெண்ட்டு. இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது தொடக்க கல்வித்துறை. நீங்கள் வந்து பார்ப்பீங்க, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அப்படின்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த பள்ளிகள் எல்லாமே இந்த டிஇஇ அப்படின்ற இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கீழே தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பள்ளிகள் இருக்குது. ஏறத்தாழ 31,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் தமிழகம் முழுவதும் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்பு, அதாவது கிட்டத்தட்ட உங்களுடைய சொந்த ஊர்லேயே கூட பணி வாய்ப்பு அப்படின்றது பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா இது மிகப்பெரிய துறை, நிறைய மாணவர்கள் நிறைய ஆசிரியர்கள் இருக்கனால இந்த துறையில் இருக்கவங்களுக்கு சொந்த ஊர்லேயோ அல்லது பக்கத்து ஊர்லேயோ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்குது. அப்படி இல்லைனாலும் அடுத்து நீங்கள் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சொந்த ஊருக்கு வருவதற்கான வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்குது அப்படின்றத நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். மற்ற துறைகளும் எந்த துறைகளும் சாதாரண துறைகளில், எந்த துறைகளும் குறைவான துறைகளில், எல்லா துறையிலுமே நம்ம ஆசிரியரை தான் பணிபுரிய போகிறோம். எல்லா துறையிலும் ஒரே சம்பளம் தான். எல்லா துறையிலும் மாணவர்களுக்கு நம்ம சேவை செய்ய போகிறோம். அதனால் எந்த துறை வந்துருச்சு அந்த துறை வந்துருச்சு நான் எப்படி மாற்றுறது அப்படின்றதெல்லாம் யோசிக்க வேண்டாம். அடுத்தது நம்ம வந்து சென்னை கார்ப்பரேஷன் பார்க்க போகிறோம். சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்றது சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளி. இது வேலை எங்கே சார் இருக்குன்னா சென்னையில் தான் இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் வேணால் இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்னு வந்துருச்சுனாவே நீங்கள் சென்னையில் தான் வேலை செய்ய போகிறீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு நீங்கள் தயாராகிடணும். ஸோ நீங்கள் சென்னைக்கு போயிடுறீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் யூனிட் ட்ரான்ஸ்ஃபர் மற்ற விஷயங்கள் இருக்குது. அது தேவைப்பட்டால் நீங்கள் மாற்றிட்டு வரலாமே தவிர மற்றபடி நீங்கள் சென்னை போயிட்டீங்கன்னா அதுவே கூட உங்களுக்கு பிடிச்சிடும். அதனால் சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்றது சென்னையில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் 100% தெரிஞ்சுங்க. அதே போல் இதை மாற்றுறதுக்கெல்லாம் போய் எந்த முயற்சியும் எடுக்காதீங்க. அது எந்த பலனையும் அளிக்காது. அதனால் நீங்கள் சென்னை கார்ப்பரேஷனாக ஓகே, நான் சென்னையில் போயிட்டு சிட்டியில் ஜாலியாக ஒர்க் பண்ண போகிறேன், அந்த மாணவர்கள் செல்வங்களுக்கு நான் பாடம் கற்பிக்க போகிறேன் அப்படின்றத நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எம்பிசி டிஎன்சி அப்படின்றது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது வந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளிக்கு நீங்கள் தேர்வாயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திண்டுக்கல், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் உள்ள இந்த பிற்படுத்தப்பட்டோர் அந்த நலத்துறையில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வி புகட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த துறையிலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மாவட்டங்களில் தான் இந்த துறை அப்படின்றது செயல்படுது. அடுத்தது ஆதி திராவிட நலத்துறை. ஆதி திராவிட நலத்துறை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த துறையில் தேர்வானவங்க, இதுக்கும் தமிழகம் முழுவதும் பள்ளி இருக்குது. இந்த துறையில் தேர்வாகி இருந்தீங்கன்னா நீங்கள் ஆதி திராவிட நலத்துறையில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியின நலத்துறை, அது ஒன்று கொடுத்துருக்காங்க. பழங்குடியின நலத்துறையும் உங்களை கேட்டு தான் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம். ஸோ அந்த ரிசர்வேஷன், அந்த கம்யூனல் டேர்னில் வரவங்களுக்கு மேக்ஸிமம் அதில் ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணியிருப்பாங்க. அதே போல் அடுத்தது வந்து மாற்றுத்திறனாளித்துறை, டிஃப்ரெண்ட் லேபிள்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்தவங்களுக்கு இதில் வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாற்றுத்திறன் உடைய மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் வந்து பாடம் கற்பிப்பீங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இருந்தாலும் ஆனால் குறைவான பள்ளிகள் தான் இருக்குது. பட்டு உங்களுக்கு என்விரான்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா மாணவர்கள் கம்மியாக தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த மாணவர்களுக்கு நல்ல முறையில் பாடம் கற்பிக்கலாம். இந்த மாதிரி இந்த பல்வேறு துறைகளை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த துறைகள் பற்றிய விளக்கங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறைகளிலும் ஒரே மாதிரி கவுன்சிலிங் நடக்குமா, ஒரே டேட்டில் கவுன்சிலிங் நடக்குமா, ஒரே டைமில் அப்பாயின்மெண்ட் நடக்குமானா அப்படி இல்லை. சரிங்களா? ஸோ நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் நியூஸ் கொடுப்பாங்க. அந்த எஜுகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து மெயில், உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லக்கூடியது என்னென்னா, எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தாலும் உங்களுடைய எஸ்ஜிடி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பரை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்போ ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு வரணும், எப்போ மெயில் பண்ணாலும் உங்களுக்கு வரணும். அதை தெளிவாக பார்த்து வச்சுங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் அண்டு ஃபோன் வழியாக தகவல் தெரிவிக்கப்படும். அதே போல் ப்ரெஸ் நியூஸ் வரும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே முக்கியமான சொல்லக்கூடியது என்னென்னா, உங்களைப் போலவே தேர்வாகியுள்ள ஆசிரியர்கள் வாட்ஸ்அப் குரூப்பு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. வாட்ஸ்அப் குரூப்போ டெலகிராம் குரூப்போ, அத்தகைய ஆசிரியர்கள் கூட தயவுசெய்து தொடர்பில் இருங்க. ஏன்னா அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு என்ன நடந்தாலும், என்ன தகவல் வந்தாலும் அதை வந்து இமீடியட்டாக ஷேர் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? வேறு எங்கேயுமே நீங்கள் யாரையுமே கேட்க வேண்டியதில்லை. அந்த குரூப்பை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். வேறு எங்கேயுமே நீங்கள் யாரையுமே பார்க்க வேண்டியதில்லை. சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு தகவல் அப்படின்றது உங்களை தானாகவே வந்து சேரும்.
அதனால் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிட நலத்துறை, அதே போல் இந்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, மாற்றுத்திறனாளி நலத்துறை, பழங்குடி நலத்துறை, சென்னை கார்ப்பரேஷன், இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு லெட்ரு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? லெட்ரு வரும். அதே போல் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் குரூப் க்ரியேட் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த டேட்டில் உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்குது அப்படின்ட்டு. குறிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் தவிர மற்ற துறைகளுக்கு செகண்டாக ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. டிபார்ட்மெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி அன்றைக்கே கவுன்சிலிங் இருக்கலாம், அல்லது அடுத்த நாளோ அல்லது சில நாட்கள் கழித்தோ கவுன்சிலிங் இருக்கலாம். சரிங்களா? ஸோ முன்னாடி நீங்கள் ஒரு டிஆர்பி வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் குறிப்பாக எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அந்த தொடக்க கல்வித்துறையை தவிர மற்ற எல்லா துறைகளிலும் இரண்டாவதாக ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கலாம். அதனை தொடர்ந்து உங்களுக்கு கலந்தாய்வு, பணி நியமனம் எல்லாமே வழங்கப்படும் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெரிவிக்க விருப்பப்படுறேன். மற்ற வந்து பார்த்திங்கன்னா மற்ற விவரங்கள் என்னென்னா, நீங்கள் வந்து ஏதாவது டெம்பரரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? டெம்பரரி அப்பாயின்மெண்ட்டு போடுறாங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் ஏதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறது உங்களுடைய விருப்பம். ஆனால் அங்கே சொல்லிவிடுங்க, சார் நான் வந்து இந்த மாதிரி தேர்வாகியிருக்கேன், எனக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லிவிட்டு அங்கே சேருங்க. ஏன்னா நீங்கள் கடைசி டைமில் சொல்கிறப்ப அது வந்து பல்வேறு இடையூறுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும், பல்வேறு சிக்கல்களை கொடுக்கும். அதனால் முன்னாடியே சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு நீங்கள் சேரும் பொழுது ஈஸியாக நீங்கள் ரிலீவ் ஆகிட்டு சேரலாம். இல்லைன்னா அது கடைசியில் டென்ஷனாக உருவாக்கும். அதனால் அதே போல் ஜூன் மாதம் நிச்சயமாக ஜூன் அல்லது ஜூலைக்குள்ளாக உங்களுக்கு பணி வழங்கப்படும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் போன்றவற்றை நீங்கள் கவனித்து உங்களுடைய மகிழ்ச்சியான இந்த நாட்களை கடத்தணும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். மற்ற ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. அதை வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்துட்டு தயவுசெய்து கமெண்ட்ஸு போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.